21/11/2024 காருண்யா 548க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு தரவை பார்க்கலாம். நேற்று 20ஆம் தேதி பாருங்கள், 50-50 118க்கு நம்ம ஆல் போர்டு 0-2 கொடுத்துருந்தோம். பக்காவாக 2 பாஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 216. சரிங்களா, பாருங்கள் பி போர்டில் நம்ம வரிசையாகவே கொடுத்துருக்குறோம். பி போர்டு ஸ்ட்ராங்காக 1 வந்திருக்குது. இந்த 2 எங்கே வேணாலும் வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஏ போர்டுக்கு போயிருக்குது. இந்த 6 மட்டும் கீழே வந்திருக்குது. சரிங்களா, ஆக மொத்தம் ஒரு அருமையான வின்னிங் தான் வந்திருக்குது. சரிங்களா, பக்காவான வின்னிங். நம்ம வந்து 62ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனாலும் நம்ம சொல்லி கொடுக்கும்போதே சொல்லியிருப்போம் ரொட்டேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு 7-1ன்னு வச்சுருக்குறோம். 7க்கு பவர் 2 21 வந்திருக்குது. சரிங்களா, பவரில் தான் மிஸ் ஆகிருக்குது. இல்லைன்னா இந்த நம்பரும் நம்மளுக்கு அதான் 62 71 அந்த மாதிரி வருங்கிறதுக்காக தான் நம்ம அப்படி கொடுத்துருந்தோம். ஒரு நல்ல வின்னிங் 26 பக்கா வின்னிங் ஆகிருக்குது. ஏன்னா நம்ம சொல்லும் போதே சொல்லி தான் கொடுத்துருக்கோம், எது எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். கொடுக்குற நம்பரு எப்படி வேணாலும் வரும், ஆனால் ரொட்டேட் ஆகி வரலாம். அதே மாதிரி பாருங்கள் 260ன்னு கொடுத்துருக்குறோம். 1ஆம் நம்பர் ஆட்டத்தில் இருக்குது. பக்காவாக 1 உள்ளே வந்திருக்குது. ஆனால் கொஞ்சம் செட்டாக வைக்கிறதுக்கு மிஸ் ஆகிருக்குது. இல்லைன்னா ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிருக்கும். இந்த ஓடையில் 1 வந்து 6 வெளியே வந்துருச்சு. இல்லைன்னா நம்மளுக்கு இதுலேயும் ஒரு பிசி வின்னிங்காவது வந்திருக்கும். 1-6ங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். நாளைக்கு இந்த மாதிரி 0-5ன்னு இங்கே வரும்போதே அந்த மாதிரி நம்பர் 7-2 0-5 1-6 8-3ங்கிற மாதிரி நம்பர்கள் வரும். அதான் வந்திருக்குது. சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். ஒரு அருமையான வின்னிங்கில் தான் வந்திருக்குது. நல்ல வின்னிங்காக தான் வந்திருக்குது. சரிங்களா, ஆனால் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சோம்னா ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா, என்னுடைய கெஸிங்கை நான் கொடுக்குறேன். உங்களுடைய கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போர்டை செட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள், புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, என்னோடய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு காருண்யா ப்ளஸ் 548 21/11/2024 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-5ங்கிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு 2-5 ஆல் போர்டுக்கு வரலாம். சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்குறேன். 2க்கு பவர் 7, 7க்கு பவர் 2, 5க்கு மட்டும் பவர் 0 வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா வைங்க. ஏன்னா 0 வந்து பியிலையும் சீலையும் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் வரமாட்டேங்குது. நம்மளும் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அநேகபட்சமாக நாளைக்கு 5ஆம் நம்பர் 0-5 சி போர்டுக்கு இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்கோங்க. வேறு எது நம்பர் வந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி வைங்க. சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-4 இருக்குது. பி போர்டில் 7-2ங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 95 75 65 25 85 07 37 87ன்னு கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்த செட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்தீங்கன்னா 95 எடுக்கிறீங்களா 59 ஒன்று வைங்க, 75 எடுக்கிறீங்களா 57 ஒன்று வைங்க, 65 வைக்கிறீங்களா 56 ஒன்று எடுங்க, 25 வைக்கிறீங்களா 52 ஒன்று எடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்டத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும் கண்டிப்பாக நான் கொடுக்குற செட்டை எடுத்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும். ஒரு செட்டு ஏபிபிசிஏசி ஆல் போர்டுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் வின்னிங் வரும். நான் கொடுக்குற 8 செட்டை நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கணிப்பு வரும் இல்லையா, அதில் என் நம்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா, அவ்வளோதான். அதேமாதிரி நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்துச்சுன்னா மேலே இருக்க 4 நம்பர் ரொம்ப முக்கியம். சப்போஸ் மிஸ் ஆனால் கீழே இருக்கிற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 55 வரலாம், 66 33 77ங்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா கீழே இருக்க பவர் நம்பர் ஏதாவது ஒன்று வரும்போது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, நீங்கள் எந்த நம்பர் டபுள்ஸ் எடுத்தாலும் அது பவர் நம்பரும் சேர்த்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் வின்னிங் வரும். நாளைக்கு அதிகபட்சமாக டபுள்ஸ் வருமா, வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 நாளாக வர வேண்டிய நம்பர் வரல, நாளைக்கு வந்தாலும் வரலாம். சரிங்களா, அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர்கள் வரலான்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா பிசியில் 00 பெண்டிங்கில் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு 5 வரலன்னா 00 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இல்லைனாலும் ஒரு 0னாலும் இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 175 072 895 437 525 258 871 510 அப்படிங்கிற ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்தது அப்படியே வரணும்னு கிடையாது. பாக்ஸாக வரலாம், இல்லை அப்படியேவும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா, வந்துச்சுன்னா அப்படி வரும். உங்களுக்கே தெரியும், நம்ம கெஸ்ஸிங்கை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். சரிங்களா, அப்படியே வரலாம். அதனால்
நீங்கள் வந்துட்டு சி போர்டு என்ன வருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓடியில் இருக்கிற நம்பரை கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நம்ம பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறோம். கணிப்பில் வர்ற நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி கொஞ்சம் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் கொடுத்த மாதிரியும் அடிக்கலாம், கொஞ்சம் மாறுபட்டும் அடிக்கலாம். அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வர்ற நம்பரை எடுத்து கொடுப்போம். ஆனால் அது எந்த போர்டில் எப்படி வைக்க போகிறாங்கங்கிறது அப்புறமா தான் தெரியும். அதனால் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க, சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.